கர்த்தர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. தட் மீன்ஸ் யுவர் டைம் இஸ் கமிங். ஆமென். உங்க டைம் வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். உங்க டைம் வந்துட்டு. நிறைய பேர் என்னன்னா, நான் துவங்கிட்டேன், யாராவது எப்படியாவது எனக்கு முடிச்சு தரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை, அதில் தேவனுக்கு பிரியம் அல்ல. உங்களை டம்மி ஆக்கிட்டு தேவன் உயர்ந்திருக்க அவர் ஆசைப்படுறது இல்லை. உங்களை உயர்த்துறதுனால அவர் உயர்ந்திருக்க ஆசைப்படுறார். ஞானத்தில் குறைவு இருக்கிற உங்களை ஞானத்தில் குறைவுள்ளவங்களாகவே வச்சு அவர் ஏதோ நான் பெருசு அப்படின்னு காட்டுறதுக்கு அவர் ஒருபோதும் அப்படிப்பட்ட கீழ்த்தனமான ஒரு தகப்பன் கிடையாது. பாருங்க, உங்களை ஞானத்தில் சிறந்தவர்களாக்கி உங்கள் கையை வச்சே அதை முடிக்க வைக்கிறது தான் அவருடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கு. வேற யாராவது உதவி செஞ்சு அவங்க பேரை வாங்கிட்டு போகிறதுக்காக இல்லை, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்ட்டு இருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆலயம் கட்டுறதுக்கு உன் கை அஸ்திவாரம் போட்டது அது செருபாபேலின் கையே செய்து முடிக்கும். ஏமே எல்லாரும் சொல்லுங்க, செருபாபேலின் கையே செய்து முடிக்கும். யார் அஸ்திவாரம் போட்டீங்களோ நீங்களே தான் அதை முடிக்க போறீங்க. நல்ல கிரியைகளை செய்ய துவங்கினவர் அவர் செய்து முடிப்பார். அந்த ஜீனை தான் இன்னைக்கு நம்மளுக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த ஆவியை தான் இன்னைக்கு நம்மளுக்குள்ள அவர் ஒளிந்தருளி இருக்கிறார். பாருங்க, அப்போ நம்ம துவங்கினதை யாரோ எப்படியாவது முடிச்சு தருவாங்க, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீங்கள் துவங்கினதை நீங்களே முடிக்க போறீங்க. ஹல்லேலூயா. அந்த 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 கிரெடிட்டை உங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க வைக்கிறார். அந்த ரிவார்டை தேவன் உங்களுக்கு தான் கொடுக்க விரும்புகிறார். வேற யாருக்கோ இல்லை, வேற யாருக்கோ இல்லை, உங்களுக்கு தான் அவர் கொடுக்க விரும்புகிறார். யோனாவை கொண்டு செய்ய நினைத்ததை யோனாவை வைத்தே செய்து முடித்தார். அவன் ராங் டர்ன் போடுறான், ரைட் டர்ன் போடுறான், அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அவனை வச்சு அவர் செய்து முடிக்கிறார். பாருங்க, 40 வருஷம் ஆனாலும் மோசேயை பின்தொடர்ந்து அவனை வச்சே இஸ்ரவேலின் ஜனங்களை அவர் மீட்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார்கிட்ட முதல்ல சொன்னாரு? பேதுருவை பார்த்து ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, வாடா உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். திட்டிட்டு ஓடிடுறான். பாருங்க, சிலுவை நேரத்தில் எல்லாரும் கூட இருக்கிறாங்க. அவருக்கு பிரியமான யோவான் கூட இருக்கிறான், சீசர்கள் கூட இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க தாய் சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க. இவனை பார்த்து சொல்லிட்டாரு, சபை ஓன்ட்டு இருந்து தான் எழும்பும், அந்த சாவியை நான் ஓன்ட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாரும் என்ன யாருன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கேட்கிறார். அப்போ பேதுரு மட்டும்தான் கரெக்டாக சொல்றான். பாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அவர் சொல்றாரு. டேய், இது உனக்கு சாதாரணமாக கிடைக்கல, ஹெவன்ல இருந்தே இது உனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிறார். அப்படிலாம் டவுன்லோட் ஆன ஆளு தான். ஆனால் என்ன பண்ணுறான்? விலகி ஓடுறான். பாருங்க, ஆனாலும் ஆண்டவர் அவனை விடலை. உன்ட்டு சாவியை கொடுத்தது தான். நீ தான் அஸ்திபாரம், நீ தான் அந்த பாறை, நீ தான் அந்த கல், நான் ஏற்படுத்தின அஸ்திபாரம் நீ தான், உன்னைய வச்சுத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு தான் மறுபடியும் அவனை தொடர்ந்து பிடிக்கிறார், அவனை சந்திக்கிறார். அவன் மூலியமாக தான் சபைகள் எழுப்பப்படுது. பாருங்க, நான் சொல்கிறேன், சோர்ந்து போகாதீங்க. இந்த அற்புதமான வேலையில் ஐயோ ஒரு காரியத்தை தேவனை நம்பி நான் துவங்கினேன், ஆனால் இப்படி இடையில நின்று போச்சே, இடையில இப்படியே நிற்குதே, மூவாகாமலே நிற்குதுன்னு சொல்லி நான் சோர்ந்து போகாதீங்க. நான் சொல்கிறேன், நல்ல கிரியைகளை செய்ய துவங்கினவர் அவர் செய்து முடிப்பார். அதுவும் உங்களை வச்சே செய்து முடிப்பார். ஆமாம், உங்களை வச்சே செய்து முடிப்பார். எவ்வளோ பிரயாசத்தோடு நீங்கள் அந்த அஸ்திபாரத்தை போட்டீங்க. ஏமே எவ்வளோ பிரயாசத்தோடு அந்த குடும்பத்தை நீங்கள் நடத்த ஆரம்பிச்சிங்க. எவ்வளோ பிரயாசத்தோடு ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போனீங்க. நீங்கள் தான் போனீங்க, தேவன் அனுப்புனார், நீங்கள் போனீங்க. உங்களை வச்சு தான் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என்ன வச்சு தான் அவர் நிறைவேற்ற போகிறார். எப்படி சொல்கிறீங்க பிரதர்? தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். நான் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்குங்கிற அறிவு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டிக்கு ஒரு ஜெயம் இருக்குது. அதை நான் அனுபவிக்க முடியும். தேவனால் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா இது அன்லிமிட்டட். பாருங்க, இது அண்ட சராசரங்களையும் ஆளுகிற ஒருவருக்கு நான் பிறந்திருக்கிறேன். எங்கள் அப்பா அம்முடைய டெரிட்டரி ரொம்ப கம்மி, அவங்களுடைய வெளிச்சம் ரொம்ப கம்மி. அதில் சில விஷயத்தை தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் தேவனுக்கு பிறந்திருக்கோமே, ஆனால் அண்ட சராசரங்களையும் ஆளுவருக்கு நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அண்ட சராசரங்கள்லையும் தொலைஞ்சதை போல கண்டுபிடிக்க முடியும். அங்கங்கே இருக்கிறதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியும். அதுதான் வேதம் சொல்லுது, நீங்கள் தேவனுக்கு ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மரபணுவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. ஒரு
ஒரு கணக்கெடுப்பு இப்படி சொல்லுது பாருங்கள். சைனாவில் வந்து ஆவரேஜான டெத்து, அந்த சராசரி மனிதனுடைய வயது அப்படின்னு சொல்லும்போது சைனாவில் 80லேருந்து 100 அப்படின்னு சொல்லுது. 80 வயதுலேருந்து 100 வயது வரைக்கும் அவங்களுடைய டெத் ரேஷியோ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்தியாவில் பார்க்கும் பொழுது 50 to 60 அப்படின்னு வந்திருக்கு. நான் படிக்கிற காலத்தில் 10th அந்த மாதிரிலாம் படிக்கும் பொழுது சராசரி வயது அப்படின்னா 60 to 70 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 60-70 வயசு வாழ்றதுக்கு வாழ்ந்தாலே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தா 50 to 60ன்னு குறைஞ்சிருக்கு. இந்தியாவில் இருக்கிற மரபணு வேறு, சைனாவில் இருக்கிற மரபணு வேறு, அவங்களுடைய ஜீன் வேறு. அதனால தான் சைனா ஜீனில் இருக்கிறவங்க நிறைய நாடுகளுக்கு போகும்போது பார்த்தா அவங்க மட்டும் கொஞ்சம் எங்காவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். மலேசியாவில், சிங்கப்பூர்லலாம் இருக்கிற சைனீஸ் பீப்புளை பார்த்தா, ஏன்னா அங்கே உள்ள மரபணு அவங்களுக்கு அப்படியே ட்ராவல் ஆகி வருது. ஆனால் இங்கே தேவன் சொல்கிறாரு, உன் மரபணுவே மாறி இருக்குது. உன் ரத்தம் இந்திய ரத்தம் அல்ல, உன் ரத்தம் ஸ்ரீலங்கா ரத்தம் அல்ல, உன் ரத்தம் மலேசியா ரத்தம் அல்ல, உன் ரத்தம் வந்து இனி என்னுடைய ரத்தம் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், தேவனால் பிறந்திருக்கிறேன். உலகத்தை ஜெயிக்கும்படியா நான் பிறந்திருக்கிறேன். அது என்னங்க உலகத்தை ஜெயிக்கிறது? எல்லாரும் அமெரிக்க அதிபர் ஆயிரணுமா? அப்படி இல்லை பாருங்க. உலகத்தின் ஞானம், உலகத்தின் ஞானம் ஒன்று இருக்குது. உலகம் ஒத்து போகிற ஒரு காரியங்கள்லாம் இருக்குது. இந்த உலகம் என்ன சொல்லுது? 50-60 வயசு தான் அப்படின்னு சொல்லுது, 70 வயசு தான் அப்படின்னு சொல்லுது. இந்த நோய் வந்தால் இப்படி தான் அதை முடியும் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு மருந்தே கிடையாது அப்படின்லாம் சொல்லுது. சில குடும்ப உறவுகளுக்கு எவ்வளோ பெரிய கவுன்சிலிங்கும் என்ன சொல்லுது, தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரியான கேரக்டர்லாம் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லுது பாருங்க. அது சொன்னது மட்டும் இல்லாமல் ஊருக்கு புறம்பாவே தள்ளி வைக்குது. லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனுஷன் பாருங்க, திருந்தவே வாய்ப்பு இல்லை. சங்கிலினால் கெட்டினாலும் அடிக்கடி அத்து போட்டு வந்து தன்னைத்தானையும் பீறிக்கொண்டு என்ன பண்ணுது? இது ஒரு வகையான ஸ்பிரிட்டு பாருங்கள். இது உலகத்தில் இருக்கிற ஸ்பிரிட்டு. என்னது? தன்னைத்தானையும் பயமுறுத்திக்கிட்டு, தன்னைத்தானையும் காயப்படுத்திக்கிடுது, பார்க்குறவங்களையும் பயமுறுத்துது. இதை ஒன்றுமே செய்ய முடியாது, இதுக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஊருக்கு புறம்பாய் வைக்கிறாங்க பாருங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? படகேறி போய் அந்த மனுஷனை ஹீல் பண்ணுறாரு. அதில் இருக்கிற பிசாசுகளை துரத்தி விடுதாரு. பார்த்தா அவன் ரொம்ப தெளிவாகி காயமெல்லாம் ஒரு செகண்டில் மாற்றப்பட்டு அழகுள்ளவனாகி அவருடைய பாதத்துக்கு அருகில் உட்கார்ந்துருந்தான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அது வரைக்கும் ஜனங்கள் பார்த்து பயந்த பயங்கிறது வேற. ஆனால் இப்போ அவன் நல்லா ஆகிட்டதை பார்த்து பயப்படுறாங்க. தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஐயோ அம்பாயிருமோ, ஐயோ இது போயிருமோ அப்படிங்கிற பயம் போய் வேற மாதிரியான ஒரு பயம் உங்களுக்குள்ளே வரப்போகுது. ஹல்லேலூயா. ஆமென். வஸ்திரம் மாறி முகசவரம் செய்யப்பட்டு அப்படி உட்கார்ந்துருக்கிறான் பாருங்க, ஜம்முன்னு அவர் பாதத்துக்கு பக்கத்தில். எல்லாவனுக்கும் ஆச்சரியம், அவனாடா இவன் அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் அவன் உலகத்துக்கு பிறந்திருந்ததுனால, உலகத்தில் இருந்த தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்ததுனால பார்த்தா அப்படி உட்கார்ந்துருந்தான். ஆனால் இன்னைக்கு இயேசு அவன் வாழ்க்கையில் என்ட்ரி கொடுத்தாரோ அப்போவே அவனுடைய ஜீன் மாறுது. ஹல்லேலூயா. அவனுடைய எல்லாம் மாறுது பாருங்க, எல்லாம் மாறுது. அவனுடைய சரீரம் மாறுது, வஸ்திரம் மாறுது, புத்தி மாறுது, எல்லாம் மாறுது. அது வரைக்கும் எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு கொண்டு இருந்தவன் பார்த்தா அமைதியாக உட்கார்றான். இது சாத்தியம்னா உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பு சாத்தியம். ஆமென். இந்த வேதத்தில் இந்த சூப்பர் நேச்சுரல் நடந்திருக்குன்னா என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் நடக்கிறது சாத்தியம். உலகம் என்ன சொல்லுது? இது மாறவே மாறாது. இதை அப்படியே தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க, சாகிற வரைக்கும் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும், இப்படிலாம் உலகம் சொல்லுது பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுது இல்லை, நீங்கள் தேவனுக்கு பிறந்திருக்கிறீர்கள், உங்கள் ஜீனே மாறி இருக்குது. நீங்கள் உலகத்தோடு ஒத்து போக வேண்டிய அவசியம் அல்ல அப்படின்னு சொல்லுது பாருங்க. அவசியம் அல்ல. எந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டையும் நம்ப வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு நாளைக்கு ஒரு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 3 தடவை சொல்லுங்கள், நீங்கள் சிக் பீப்புளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால். அடிக்கடி சரியாகுது ஆனால் திரும்ப வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சுகவீனப்படணும், அற்புத சுகம் நடக்கணுங்கிறது தேவனுடைய திட்டத்திலே கிடையாது. நீங்கள் என்றென்றைக்குமாய் ஆரோக்கியமாய் சுகஜீவியாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருக்குது. ஆமென். அதெல்லாம் தான் முன்னாயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏகோவா ஈரேங்கிறது தேவைகளை சந்திக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் மட்டுமல்ல, ஏகோவா ஈரே அப்படிங்கிறது முன்னாயத்தமாக எல்லாவற்றையும்
செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். எப்படி ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து போய் பலியிடு, உன் பிள்ளைய பலி கொடு அப்படின்னு சொல்றாரோ, சொல்லும் போதே பார்த்தா ஒரு பலி அப்படிங்கிறது ஒரு வயது ஒத்த ஒரு ஆண் ஆடாக இருக்கணும், சரீரத்தில் எங்கேயும் கீரல் இல்லாத ஒரு ஆடாக இருக்கணும், பழுதற்ற ஒரு ஆடாக இருக்கணும். அதுதான் அவருக்கு ஏற்ற உகந்த பலி அப்படின்னு பைபிள் சொல்லுது பாருங்க. இவன் மலை ஏறி போய்கிட்டு இருக்கிறான். ஆபிரகாம் பார்த்தா இன்னொரு பக்கத்தில் இருந்து இன்னொரு ஆடும் மலை ஏறிக்கிட்டே இருக்குது. போய் பார்த்தா ஆடு முள்ளுகளில் கொம்புல என்ன பண்ணுது, முள்ளு சுற்றி கரெக்டாக சிக்க வைத்திருக்குது. இதுதான் முன்னாயத்தம் பண்ணுறது பாருங்க. அந்த டைமில் ரெடி பண்ணுறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு தான் காசு தேவை அப்படிங்கிறத தேவன் இன்னைக்கு தான் அறிந்து கொண்டார் போல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கிடையவே கிடையாது. அவர் முன்னாயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த சரீரம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத தேவன் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டார் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே அவர் தெரிந்து சிலுவையில் அதை சம்பாதிச்சு தந்துட்டாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் அவருடைய தழும்புகளால் குணமாக இருக்கிறேன், நான் உலகத்தோடு ஒத்து போக மாட்டேன், நான் அவருடைய தழும்புகளால் குணமாக இருக்கிறேன். என்ன சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். உலகம் இது ஹில்ஸ்பா, அதை போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இது மலமாக இருக்குது, இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம வேற ரூட் எடுப்போம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் வேதம் சொல்லுது, பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பதாய் சமபூமியாவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் முடியாதுன்னு சொல்கிறத தான் தேவன் நம்மளை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்ல வைப்பார் பாருங்க. இந்த உலகம் நடக்காது அப்படின்னு சொல்கிறது தான், இதெல்லாம் தேராது, இதெல்லாம் மாறாது அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துனதை தான் தேவன் என்ன பண்ணுறாரு, மாத்துறாரு. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பார்க்குற விதம் வேற, தேவன் பார்க்குற விதம் வேற. உலகம் வந்து வீக்கர் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில அடையாளங்களை வைத்திருக்குது. இது நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு அடையாளம். எது வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்குதோ அது வந்து விழுந்துடும் அப்படின்னு தான் உலகம் சொல்லும் இல்லையா. ஒற்றை செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க ஒரு காம்பவுண்ட் ஜோறு, அதை இடிக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லணும். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுவார், எரியோ முதல்ல பார்த்து சொல்லுவார், இதை உடைக்கிறது ஈஸி. எவ்வளோ தூரம் எதிர்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அது ரொம்ப ஈஸி அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏமேன். அப்போ நீங்கள் இதை வச்சே நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கோங்க, உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதா, அப்போ அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு அடையாளம், அதுதான் ரொம்ப ஈஸி. பிரச்சனை தலைக்கு மீறி போச்சு, எல்லாம் மீறி போச்சா, அதுதான் கர்த்தருக்கு அடையாளம், இது ரொம்ப ஈஸியாக மாறும் அப்படிங்கிறது. ரோம பேரரசு கல்லறைக்கு கல் வச்சு சீல் வச்சிருக்குது, அதுதான் அடையாளம் இயேசு உயிரோடு எழும்ப போறார் அப்படிங்கிறது. ஆமென். காவலாளிகளை வைக்குது, அதுதான் அடையாளமாகவே இருக்குது பாருங்க. வேதத்தில் நிறைய இடத்துல கர்த்தர் நினைத்தருளினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பாருங்களேன். இதை போன தடவை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். கர்த்தர் நினைத்தருளினார் அப்படின்னா, ஓஹோ இப்போ தான் அவர் நினச்சி பார்க்காரு போல என்ன அப்படின்னு அர்த்தம் இல்லை பாருங்க. அவர் சொல்கிறாரு, அவர் நான் இஸ்ரவேலை மறப்பதில்லை, என்னுடைய ஜனத்தை நான் மறப்பதில்லை, அதை விட்டு விலகிறதும் இல்லை, அதை கைவிடுகிறதும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ ஏன் அந்த வார்த்தை சொல்லுது, காட் ரிமெம்பர்டு அப்படின்னு ஏன் வருது, கர்த்தர் நினைத்தருளினார் அப்படின்னு ஏன் அந்த இடத்துல சொல்லப்படுதுன்னா, இட்ஸ் அ ரைட் டைம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பாருங்க, தேவன் நோவாவை நினைத்தருளினார் அப்படின்னு வருது. அப்போ என்ன அர்த்தம், இப்போ தான் நோவா கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு அர்த்தமா? அப்படி இல்லை பாருங்க. நோவாவை நினைத்தருளி இருக்கிறார் அப்படின்னா நோவாவுடைய டைம் வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ கர்த்தர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. தட் மீன்ஸ் யுவர் டைம் இஸ் கமிங். ஆமென். உங்கள் டைம் வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். உங்கள் டைம் வந்துட்டு. ஆமென். நல்லா ரிசீவ் பண்ணிக்கோங்க இதெல்லாம். உங்கள் டைம் வந்துட்டு, உங்கள் டைம் வந்துட்டு, உங்கள் டைம் வந்துட்டு. எல்லாம் சொல்லுங்கள், என் டைம் வந்துட்டு, என் டைம் வந்துட்டு, என் டைம் வந்துட்டு. மூரபா ஷதலபா தகமட ரதலபா. ஆதியாகமம் 8:1 பாருங்க. தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம்
அமிர்ந்தது. தேவன் நம்மளை நினச்சிருக்கிறாருன்னு சொன்னால் சுற்றி இருக்கிற எல்லா ஜலமும் அது அமைதலாக போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு தேவன் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். உங்களை சுற்றி ஒரு காற்று வீசப்போது எல்லா ஜல பிரவாளத்திலும் இருந்து ஒரு பெரிய விடுதலையை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் கண்ணு முன்னாடி தண்ணிகள் எல்லாம் வற்றி போகிறத, தத்தளிக்க பண்ணின தண்ணிகள் எல்லாம் வற்றி போகிறத இன்றைக்கு கண்ணால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். ஜஸ்ட் ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேவன் நோவாவை நினைத்தருளினார். தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஆமென். தேவன் ராகேலை நினைத்தருளினால் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். தேவன் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அந்த குழந்தைக்கு பேர் தான் யோசேப்பு அப்படின்னு வைக்கிறார். தேவனின் நிந்தையை நீக்கினார். இந்த பைபிள் வந்து ரொம்ப ட்ரெண்டியான ஒரு புக்கு. சரியா? இது பழைய புத்தகம் அல்ல. இது ஒரு ஆன்டிக் பீஸ் கிடையாது, ஏன்ஷியன்ட் திங்க் கிடையாது. இது வந்து நியூ பைபிள், வந்து நியூ. எப்போ எடுத்து பார்த்தாலும் இதுக்கான ஆன்சர் இருக்கும். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு பதில் இந்த புத்தகம் நம்மளுக்கு தருது பாருங்கள். இது ரொம்ப ட்ரெண்டியான ஒரு புக்கு. இது ஒரு தேவனும் ரொம்ப ட்ரெண்டியான ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் பழைய ஆண்டவர் கிடையாது. வருஷம் 2000 ஆயிடுச்சு, வருஷம் 6000 ஆயிடுச்சுங்கிறதுனால அவருக்கு வயசாகிட்டுன்னு நினச்சிடக்கூடாது. சரியா? இது அவரும் ட்ரெண்டான ஒரு ஆளாக இருக்கிறார். எல்லா காலகட்டத்திலையும் அவர் இருக்கிறார். அவருக்கு முக்காலமும் கிடையாது. சரியா? அவர் ஆதியும் அந்தமும், அவரே தான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். அவருக்கு வந்து நேற்று இன்று நாளை அப்படின்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் நவ் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், இப்பொழுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அவருடைய காலத்திலே உண்டு. அதனால தான் எங்கேயுமே நாளைக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது இல்லை. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் நாளைக்கு செய்ய மாட்டார், எப்பொழுதே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏமே இவர் பாருங்கள், இவரும் ட்ரெண்டாக இருக்கிறாரு. அவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற புத்தகமும் ட்ரெண்டான ஒரு புத்தகமாக இருக்குது. எப்போ திருப்பினாலும் அதில் என்ன பண்ணுது? பதில் உண்டாக இருக்குது. எல்லோரும் சொல்லுங்கள், எப்போ திருப்பினாலும் இதில் பதில் உண்டாக இருக்கிறது. ஏமே ஸோ தேவன் நினைத்தருளினார் என்று சொன்னால் உங்கள் காலம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் இதுதான் உங்களுக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறேன். சங்கீதம் 30:9. கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும், கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும், கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரபா ஷதலபா ரகமட ரதலபா. அந்நிய பாஷைகளில் தேவனை உயர்த்தி இந்த ஒரு வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஹல்லேலூயா. என் ரெட்டை களைந்து போட்டு. பழைய உடன்படிக்கையில் துக்கத்திற்கு அடையாளமான ஒரு உடுப்பு தான் என்னது? இந்த ரெட்டை அப்படிங்கிறது. இது ஒரு சாக்கு மாதிரியான ஒரு துணி. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து துக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இதை உடுத்துவாங்க. மொர்தெகாய் யூத ஜனங்களுடைய அழிவு அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்தது உடனே இந்த ரெட்டு உடுத்து என்ன பண்ணுறான், ராஜாவுடைய சமூகத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும் பொழுது எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த தகவல் சொல்லப்படுது. அவள் என்ன பண்ணுறா, வேற ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பிச்சி விட்றா பாருங்கள். அனுப்பிச்சி விட்டு அந்த ட்ரெஸ்ஸை போடாத, இந்த ட்ரெஸ்ஸை போடு, ராஜ சமூகத்தில் ரெட்டு உடுத்து நிற்கக்கூடாது, கிங்டம் ஆஃப் அந்த அந்த கிங்டம்குள்ளே துக்கம் இருக்கக்கூடாது. ராஜாவுடைய சமூகத்தில், ஊரில் உலகத்தில் எங்கேயும் துக்கம் இருந்துட்டு போயிடலாம், ஆனால் ராஜ சமூகத்தில் துக்கம் இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், ராஜ சமூகத்தில்
துக்கம் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ராஜரீக அபிஷேகத்தை உடையவர்கள். ஆமென். கிங்டம் ஆஃப் ஹெவன் உங்களுக்குள்ள ஆளுகை பண்ணிகிட்டு இருக்குது. உங்களுக்குள்ள மட்டும் இல்லை, உங்களை சுற்றியும் அது ஆளுகை பண்ணிகிட்டு இருக்குது. அப்படின்னா துக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. புலம்பலே இருக்க கூடாது. பாருங்கள், எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணுறா, ட்ரெஸ்ஸை மாற்றி விட்றா. இன்றைக்கு நான் சொல்கிறேன், மணவாட்டி சபை விசுவாசித்தாருக்கு என்ன பண்ணி விடணும்னா, ரெட்டை களைஞ்சி விட்டு அதற்கு மகிழ்ச்சி என்னும் உடைய உடுத்து வைக்க விடணும். பாருங்கள், மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இதுதான் சபையின் நோக்கம். ஒரு சபை என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய விசுவாசிகளுக்கு ரெட்டை களைந்து போட்டு புலம்பலை மாற்றி போட்டு என்ன பண்ணணும், மகிழ்ச்சியினால் அதை இடை கட்டணும். அநேக சபைகள் அதை செய்ய தவறுது. வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். வந்தால் கூட ஒரு ரெட்டை உடுத்தி விட்டுருது. வந்தால் என்ன பண்ணிடுது, கூட ஆமாம் உனக்கும் அதான் எனக்கும் அதான், எனக்கும் புலம்பல் இருக்குது உனக்கும் புலம்பல் இருக்குது, வா சேர்ந்து அழுவோம் அப்படின்னு சொல்லியிருந்து பாருங்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சபை என்ன பண்ணணும், எஸ்தர் ராஜாத்தி மாதிரி இருக்கணும். விசுவாசி வந்து என்ன பண்ணுறாரு, ரெட்டை உடுத்திட்டு ஐயா அப்படின்னு புலம்புனா வாயோட பொத்தி என்ன பண்ணணும், உன் புலம்பல் இன்னைக்கு ஆனந்த கழிப்பா மாறும் இயேசுவின் நாமத்தினால் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். பாருங்க, அண்ணால் வந்து புலம்புறா சர்ச்சில் உட்காந்துட்டு. ஏலி என்ன பண்ணுறாரு, ஆசாரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கோத்திரம் லேவி கோத்திரம் கிடையாது, ஆனால் கூட என்ன பண்ணுறாரு, ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வந்து புலம்பிகிட்டு இருக்கும்போது கேட்குறாரு பாருங்க, என்னம்மா தண்ணி அடித்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னோடனே அவள் சொல்கிறா, நான் வந்து என்னுடைய மனக்கிளசியத்தினால் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய துக்கத்தை ஊற்றிவிட்டேன் அப்படிங்கிறார். உடனே அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, அந்த ரெட்டை களைஞ்சி தூக்கி போட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சினால் ஒரு இடை கட்டி அனுப்புகிறாரு பாருங்க. நீ போ, உன் காரியம் ஜெயமாக இருக்கும், நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு பாருங்க. சபை அந்த காரியத்தை தான் செய்யணும். சாலமோன் ஆலயம் கட்டும் பொழுது அந்த ஆலயத்துக்கு வர ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் தரணும் அப்படிங்கிறத எழுதி வைக்கிறான் பாருங்க. அவன் பாவியா இந்த இடத்துக்கு வரலாம், பாவியா இந்த இடத்துக்கு வரலாம், ஆனாலும் அவன் ஜெபத்தை நீ கேட்பீராக. பரிசுத்தம் இல்லாமல் அந்த இடத்துக்கு வரலாம், ஆனாலும் அந்த ஜெபத்தை நீர் கேட்பீராக. புறஜாதியெல்லாம் இந்த இடத்துக்கு வரலாம், ஆனாலும் அவனுடைய பதிலை நீர் தருவீராக அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. தேவன் அதை அங்கீகரித்தார் அப்படின்னு இருக்குது. அந்த ப்ரேயர் முடியும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு மகிமை இறங்குது. ஆசாரியனுக்கு நிற்க பலன் இல்லாமல் ஆகி போச்சு. ஏன்னா ஆசாரியனுங்கிறவன் பரிசுத்தமான வாழ்க்கையை மேன்மை பாராட்டி இருக்கக்கூடியவன் பாருங்க. ஆனால் அவர் மகிமைக்கு முன்பதா, சாலமோன் கட்டின ஆலயத்தில் அந்த சாலமோனுடைய ப்ரேயருக்கு முன்பதா இந்த ஆசாரியனால் நிற்கவே முடியல பாருங்க. அதை தேவன் அக்செப்ட் பண்ணுறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய ரெட்டுகள் களைந்து போடப்படுகிறது. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நீங்கள் இடைகட்டப்படுகிறீர்கள் இந்த நாளில். ஆமென். நான் முதலே சொன்னேன், ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி முன்னாயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது ஒரு பதில். முன்னாயத்தம் என்பது ஒரு பதில். பாருங்கள், நீங்கள் பாருங்கள், யோசிச்சு பாருங்களேன். பெத்த பிள்ளையை பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆமாம், அது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அவனுக்கு நல்லா தெரியுது, நட்சத்திரத்தனையாக என் பிள்ளையை வர்த்திக்க பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னான். இவன் செத்தா கூட சாம்பல்லிருந்து மறுபடியும் இவனை தேவன் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறாருன்னு அவன் நம்புகிறான் பாருங்க. என்ன பண்ணுறான், கொண்டு போகிறான். கொண்டு போகும்போது பாருங்கள், ஆதியாகமம் 22:13 பாருங்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஆமென். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கண்களை நீங்கள் ஏறிட்டு பார்க்கும் பொழுது சில காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாய் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. ஆமென். நான் முதலே சொல்லிட்டேன், கர்த்தர் நாளையின் தேவன் அல்ல, அவர் நேற்றையின் தேவன் அல்ல. இஸ் எ ட்ரெண்ட் காட். அவர் இப்பொழுதையும் தேவனாக இருக்கிறார். ஆமென். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரியுது பாருங்க, இதில் ஏதோ ஒன்று நடக்க போகுது, இதில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதனால் இந்த மாதிரிலாம் ஒரு 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 காரியத்தை நம்மளுக்கு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலி செலுத்தணுன்னு, பெத்த பிள்ளையை பலி கொடுக்கணுன்னா என்ன செய்வோம்னா 2 நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இவன் அதிகாலையிலே சேனம் கட்டி கிளம்பிட்டான். அதிகாலையிலேயே சேனம் கட்டி கிளம்பிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இதை இன்னொரு நாள் நீடிக்கக்கூடாது, இன்னையோட இதை மேட்ரை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறான் பாருங்க. கண்களை எடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை
சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமென். நான் சொல்கிறேன், இன்றைக்கு இதே மாதிரியான ஒரு பதில் உங்களுக்கு உண்டாக போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இன்றைக்கு ஒரு பதில் உங்களுக்காக சிக்க வைக்கப்பட போகுது. நான் சொல்கிறது ஏதோ வார்த்தையின் வடிவில் மட்டுமல்ல, மாம்சத்திலே அவைகள் சிக்க வைக்கப்பட போகுது. எல்லா சிச்சுவேஷனுக்கும் அவர்கிட்ட பதில் இருக்குது. பிசாசு சொல்லுவான், இந்த காரியங்களுக்கு மட்டும்தான் பதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் பாருங்கள். என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் பதில் இருக்குது, இதுக்கெல்லாம் அவர்கிட்ட பதில் கிடையாது, இதற்கெல்லாம் நீ அவர்கிட்ட பதில் எதிர்பார்க்காத அப்படின்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா காரியத்திற்கும் அவரிடம் பதில் உண்டு. நான் சொல்கிறது என்னென்னா, எல்லா விஷயத்திற்கும் அவர்கிட்ட பதில் இருக்குது. அவர் எப்படியாவது ஒரு ரூபத்தில் என்ன பண்ணுறார், நம்மளுக்கு பதிலை அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். அதில் ஒரு திருப்தியை கட்டளை எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கு சிலருக்கு சொப்பனங்கள் உண்டாக போகுது. இன்றைக்கு சில பதில்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. ஹல்லேலூயா. சிக்க வைக்கிறார் பாருங்க, சிக்க வைக்கிறார். இன்னென்ன பிரச்சனைக்கு தான் அப்படிங்கிறது இல்லை, எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட பதில் உண்டு. எதெல்லாம் உங்களை ரெட்டாய் இருக்குதோ, எதெல்லாம் உங்களுக்கு புலம்பலாக இருக்குதோ, அது எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு என்ன பதில் வேணும்? எல்லா இடத்துக்கு போனாலும் வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ தகப்பனுடைய சுதந்திரத்தை தோன்றான், தண்ணி வருது, கூடையே சேர்ந்து வாக்குவாதமும் வருது. தண்ணி வருது, கூடையே சேர்ந்து வாக்குவாதமும் வருது. ஆசீர்வாதம் வருது, கூடையே சேர்ந்து வாக்குவாதமும் வருது. பணம் வருது, பணத்தோடு சேர்ந்து கூட சில பிரச்சனைகளும் வருது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு பிரச்சனைகள் நீக்கப்பட்டு பியூரான பிளெஸ்ஸிங்கை மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஆமென். ஜஸ்ட் ரிசீவ் இட். பாருங்களேன், ஆதியாகமம் 26:18 பாருங்கள். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாமின் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துருவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூட்டை கண்டார்கள். கோரார் மேய்பிறந்த தண்ணீர்கள் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கின் மேய்ப்பர்களுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஏசேக்குங்கிறது என்னது? அது ஒரு வகையான புலம்பல், ஒரு ரெட்டு. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். அதுவும் என்னது? ஒரு ரெட்டு பாருங்க. அதுவும் என்ன இருக்குது? ஒரு புலம்பலாக இருக்குது. இப்போ என்ன நடக்குது? பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்படியே இந்த பதிலை வாங்கிக்கோங்க. எல்லா வாக்குவாதமும் தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே பேசப்படுற வாக்குவாதங்கள் அப்படியே நின்று போகுது இயேசுவின் நாமத்தினால. அப்படியே கட்டாய் போட்டு அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகிபடி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். நவ்காடுடைய பதிலை என்ன பண்ணுறான்? வாங்குறான் பாருங்க. வாக்குவாதத்திற்கெல்லாம் போட்டு என்னத்தை போட்டு பேசிட்டு விட்டுட்டு போயிட வேண்டியதான் இல்லை. அவர் அதற்கும் பதில் நிச்சயமாய் அருள்வார் அப்படின்னு என்ன பண்ணுறான்? தொடர்ந்து அதை பிடிக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. நான் இன்னொன்று சொல்கிறேன், தேவன் பதில் செய்யும் பொழுது, இப்போ நம்ம சொல்கிறது வந்து பதிலுக்கு பதில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பதிலுக்கு பதில் செய்கிறான். 100 ரூபா மொய் கொடுத்தா 100 ரூபா, 101 ரூபா, 500 ரூபா கொடுத்தா 501 ரூபா. இதுதான் பதிலுக்கு பதில் செய்கிறது. ஆனால் தேவன் செய்கிற பதில் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும்னா, அது காம்பன்சேஷனாக இருக்கும். துக்கத்துக்கு பதில் தர மாட்டார். உங்களுக்கு ஒருத்தர் துக்கம் படிச்சிருக்கிறாருன்னா அவருக்கு துக்கம் கொடுத்து உங்களை திருப்தி ஆக்குறது அது வேஸ்ட்டு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அது வேஸ்ட்டு பாருங்கள். அதனால் நம்மளுக்கு ஒரு லாபமும் கிடைக்காது. தேவன் சர்வ ஞானியாக இருக்கிறார். நல்லா விளங்கிவிடணும் பாருங்கள். தேவன் சர்வ ஞானியாக இருக்கிறார். என்னை அடிச்சுட்ட, எனக்கு காயம் வந்துட்டு, அந்த வழி உனக்கு தெரியும்டா அப்படிங்கிறது தான் மனுஷ மூளையான பதிலாக இருக்கும். அவனும் அதே மாதிரி அடிச்சுட்டா, ஆமாம் அடிக்கடி சரியாக போச்சு. ஆனால் தேவன் என்ன தெரியுமா சொல்லுவார்? அப்படி அடிக்கிறதுனால உனக்கு ஒரு லாபமும் இல்லை. உன்னைய வளர்க்கும் போது அவனுக்கு ஒரு துக்கம் உண்டாகும். நீ வளரும்போது அவனுக்குள்ள ஒரு
பயம் உண்டா. ஈசாக்குக்கு அதை தான் ஆண்டவர் செய்கிறாரு பாருங்க. இவ்வளோ பேர் வாக்குவாதம் பண்ணதான், இவ்வளோ பேர் வந்து பிரச்சனை பண்ணுறான். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய ரிவெஞ்ச் அங்கே நடக்குது, கர்த்தருடைய பழி வாங்குதல் அங்கே நடக்குது பாருங்க. ரெகபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பேசாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே இந்த சொன்னான், தகப்பனாகிய அப்புறம் பயப்படாத, உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். எப்போ இந்த பதில் வருது? எல்லாம் வாக்குவாதம் வரும்பொழுது இந்த பதில் வருது. நீ பயப்படாத ராஜா, தெளிவாகவே வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமுக்கு நான் எப்படி பதிலாக இருந்தேனோ அப்படி தான் நான் உனக்கும் பதிலாக இருக்க போகிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றான். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமெலேக்கும் அவன் சேதனாகிய அவன் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது ஈசாக் அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் என்றான். நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்கள். இப்போ என்னன்னா, துரத்தப்படுறான். பகைச்சாங்க, துரத்தப்படுறான். இப்போ தேவன் ஒரு பதில் செய்கிறார் பாருங்க. என்ன பதில் செய்கிறாரு? இந்த துரத்தி விட்டாங்களே இந்த ஆட்கள்லாம் இருக்காங்களே, அபிமெலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கோரிலிருந்து அவனிடத்தில் வந்தார்கள் அப்படின்னு இருக்குல்ல. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு. அவன் அந்த காலத்தில் இருக்கும் பொழுது இவங்க தான் இவங்களை என்ன பண்ணுறாங்க? துரத்தி விட்றாங்க. நீங்கள் என்னை பகைத்து என்னை இடாதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்கள நிர்மூலமாக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவன் பதில் செய்யும் போது எப்படி இருக்குது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவங்களே வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. இவன் உயர்வை பார்த்து இவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது, ஒழுங்காக கையை கொடுத்துட்டு இவன் கொடுக்கறத வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிற அளவுக்கு கிட்ட வராங்க பாருங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று தங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இதுதான் உங்களுடைய பதிலாக இருக்க போகுதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நான் கொஞ்சம் வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசாமல் ரொம்ப மைல்டாக பேசுகிறதா இருக்கலாம். அதனால் நீங்களும் மைல்டாக அதை எடுத்துக்கிடாதீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்காக வேணால் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு தடவை நான் சொல்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பதில் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் விரோதி அழிந்து போகிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்கள் வழியை உங்கள் விரோதி வந்து அவனுக்கும் அந்த வழி உண்டாகிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது உங்கள்கிட்ட வந்து நிற்பான் பாருங்க, அவனுக்கு ஆல்ரெடி வலியும் வேதனையும் வந்துடும். ஒழுங்காக அந்த ஆளோட கையை கொடுத்துட்டு நம்ம நின்றுவோம் அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாங்க பாருங்க. அதுதான் 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 தேவனுடைய பதிலாக இருக்குது. அதுதான் தேவனுடைய பதிலாக இருக்குது. Glory to be the living God. Hallelujah. Amen. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். விரோதித்த ஆட்களுக்கு விருந்து பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? பிளஸ் பண்ணுறாரு பாருங்க. 100 ரூபா தான் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் 100 ரூபாய்க்கு சண்டை போட வேண்டியிருக்குங்க. கோடி ரூபா இருந்ததுன்னா 100 ரூபாய்க்காக எவனும் சண்டை போட மாட்டான் இல்லையா? 100 ரூபா தான் இருக்குது அப்படின்னா 50 ரூபாய்க்கு கண்டிப்பாக சண்டை போடுவான். 100 ரூபா கோடி கோடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 100 ரூபாயை டிப்ஸ் வைக்கிற மாதிரி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அந்த இடத்துக்கு உங்களை உயர்த்தி தான் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? பதிலை செய்ய போகிறார். ஏமே இல்லை சொல்லுங்கள், என்னை அந்த அளவுக்கு உயர்த்தி அவர் பதில் செய்ய போகிறார். ஏமே ஒரு 2 வசனத்தை மட்டும் உங்கள் மேலே நான் டிக்ளேர் பண்ணிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 55:10 வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும்
இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் நான் அதை விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பைபிளிலிருந்து சொல்லப்படுகிற எந்த வார்த்தையாக இருக்கட்டும், தீர்க்கதரிசி மூலியமாய் திருவுளமான எந்த வார்த்தையாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் நம்பின எந்த வசனமாக இருக்கட்டும், இது எல்லாம் எப்படி இருக்குது? வானத்திலிருந்து பெய்கிற மழை மாதிரி இருக்குது. பூமியில் இருக்கிற காரியத்தை மழை பெஞ்சு பூமி என்ன நினைக்கோ அதெல்லாம் விளையும் கிடையாது. மழை என்ன நினைக்குதோ அதுதான் விளையும். புரியுதா? பூமியிலிருந்து விளைகிற விளைச்சல் உங்களுக்கு வராது. வானத்திலிருந்து பொழிகிறதுனால உண்டாகிற விளைச்சல் தான் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து, எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆய்க்கும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். 13 எதுக்கு எது பதில் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். ஹல்லேலூயா. அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் அது இருக்கும். ஏசாயா 61:3 சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். ஆமென். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்கார். என்னென்ன இதுக்கு என்னென்ன ஆன்சர் கிடைக்குங்கிறத ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். புரியுதா? சாம்பலுக்கு பதில் க்ளீன் பேஸ் கிடையாது. சாம்பலை அள்ளி போடுறது நீட்டாக்குறது இல்லை பதில். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நான் சொன்னேன் இல்லையா, தேவன் பதில் செய்யும்போது இப்படி தான் இருக்கும். அவருடைய பழிவாங்கலும் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இப்போ சீமை என்ன பண்ணுறான்னா, தாவீது ராஜா வந்து அவன் பையன்லாம் அவனை எதிர்க்கிறான். அந்த வேதனை தாங்காமல் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது சீமைன்னு ஒருத்தன், சவுளுடைய குடும்பத்தில் இருந்த ஒருத்தன், அவனை கல்லை கொண்டு அடிக்கவும் கெட்ட வார்த்தை பேசவும், அவனை இரத்த பிரியனே, சவுளுக்காக தேவனே பார்வனையை உண்டில்லன்னு பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்பொழுது, தாவீது கூட இருந்த ஆட்கள்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. பெரிய பெரிய லெஜண்டெல்லாம் அடித்து தூக்கி எறிஞ்சவங்க. தாவீதாவது ஒரே ஒரு கோலியாத்தை ஜெயித்தான். பட் அவனுக்கு கீழே இருந்தவங்கெல்லாம் ராட்சத பிறவிகளாக இருந்தால் அவனுடைய சகோதரர்கள் 4 பேரையும் சேர்த்து போட்டு தள்ளின ஆட்கள். அதுலேயும் ஒருத்தன் வந்து இப்படி சொல்லுது, எத்தனையோ சிங்கத்தை அடித்து கொண்டிருக்கான். தாவீதாவது ஒரே ஒரு சிங்கத்தை அடித்து கொண்டிருக்கான். இவன் எத்தனையோ சிங்கத்தை அடித்து கொண்டுட்டு ஒரு நாள் ரொம்ப குளிருதுன்னு சொல்லி ஒரு குகைக்குள்ளே போய் சும்மா படுத்திருந்த சிங்கத்தை அடித்து கொண்டு வெளியே தூக்கி போட்டு அந்த குகைக்குள்ளே போய் படுத்திருக்கான். அந்த மாதிரி ஆட்கள் பாருங்கள். இவங்கெல்லாம் கூட வச்சுட்டு நிற்கும் பொழுது ஒருத்தன் வந்து கல்லை கொண்டு அடிக்கிறான். அப்போது ஒருத்தன் கேட்குறான், இந்த செத்த நாய் எம்மாத்திரம் போட்டு தள்ளிடுவா தலைவரை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தாவீது சொல்கிறான், நீ பதில் செஞ்சால் இவ்வளோ தாண்டா செய்வேன், நீ பதில் செஞ்சால் இவ்வளோ தான் செய்வேன், விடு, கர்த்தரே அவனை அனுமதிச்சிருக்கிறாரு. பெத்த பிள்ளையிலே வந்து இது மாதிரிலாம் பண்ணும் பொழுது இவன்லாம் ஏமாத்திரம் விடு. இதற்கு பதிலாக கூட தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறான். இந்த நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக கூட தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். பல பேருடைய வார்த்தைகளினால நீங்கள் காயப்பட்டிருக்கீங்கன்னா உடனே பதிலுக்கு பதில் பேசாதீங்க. ஸோ உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சில ஆலோசனைகள் இன்றைக்கு அதமாகும். உங்களை தூஷித்த நிந்தைக்கு பதிலாக, இல்லை சொல்லுங்கள், நிந்தைக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உங்களுக்கு உடுத்து வைக்கப்படும். ஹல்லேலூயா. சிங்காரம் உங்களுக்கு உடுத்து வைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காஞ்சோருக்கு பதிலாய் தேவதாரு விருட்சங்கள், முச்செடிக்கு பதிலாய் மிருது செடிகள் முளைக்கும். ஹல்லேலூயா. I bless you in the name of Jesus. Thank you Father. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் நிந்தையை களைத்து போடுகிறீர், நீக்குகிறீர்.
கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறீர். கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறீர். எல்லாவற்றுக்கும் நீர் பதில் வைத்திருக்கிறீர் டாடி. சின்ன ப்ராப்ளமோ பெரிய ப்ராப்ளமோ எல்லாவற்றுக்கும் சொல்யூஷனை நீங்கள் வைத்திருக்கிறீங்க கர்த்தாவே. இன்றைக்கு இவங்க டைரியில் என்னெல்லாம் அந்த ப்ராப்ளம் கேள்வியோடு இருக்கிறாங்களோ இன்றைக்கு இரவில் சில பதில்கள் இவர்களுக்கு உண்டாகட்டும் டாடி. ஈசாக்கு அந்த சொப்பனத்தில், அந்த தரிசனத்தில், அந்த இரவில் தரிசனத்தில் வந்து ஆபிரகாமோடு நான் பதிலாக இருந்தேன், உனக்கும் நான் பதிலாக இருப்பேன்னு சொன்னது போல் தகப்பனே இன்றைக்கும் இந்த சொப்பனங்களிலும் அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன் உண்டாகட்டும் டாடி. எங்கே போகணும், அதை எப்படி கிளியர் பண்ணணுங்கிற நம்பிக்கை உண்டாகட்டும் டாடி. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் நீ முடிக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தைக்கென்று விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. விதைகளெல்லாம் ஈசாக்கு போல பஞ்ச நாட்களில் இருந்தவங்க விதைச்சா கூட அது 100 மடங்கு அறுவடையை நீர் தருவீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் விதைக்கலாம். ஐ பிளஸ் யூ. இன்றைக்கு ஒரு பெரிய பதிலை நீங்கள் பெறுவீர்கள். ஆமென். God bless you. God bless you. Thank you. God bless you.